வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. அதாவது ஒரு அரசியல் அப்படின்னா, ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கு சிம்பிள் எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம டிஎம்கே எடுத்தோம்னா உதயசூரியன்கிறது எவ்வளோ பேர் போன சிம்பிள். அதே மாதிரி ஏடிஎம்கேன்னு எடுத்தோம்னா ரெட்டை இலைங்கிறது எவ்வளோ பேர் போன சிம்பிள்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கும் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சிம்பிள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சிம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன சிம்பிள்னா விசில் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம்பிள் வந்து ஆல்ரெடி 2 பேர் அந்த சிம்பிளில் போட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது மேபி நிறையா பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கன்னா கர்நாடகா எலெக்ஷனில் 2019 நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள், அதாவது கில்லி படத்தில் வில்லனாக வந்தார்ல நம்ம விஜய் அவர்களுக்கு, அவர் அதே சிம்பிள் யூஸ் பண்ணி தான் அங்கே போட்டியிட்டார். ஸோ 2021 மயில்சாமி அவர்கள் சுயேட்சையாக தமிழ்நாட்டில் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் போட்டிட்டார். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே விசில் தான் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி விஜய் அவர்கள் நான் எப்படி யோசிச்சேன்னா, அவர் மேபி இந்த யானையெல்லாம் கொடியில் கொண்டு வந்ததுனால ஸோ அப்படி ஏதாவது சிம்பிள் போவாங்களான்னு யோசித்தேன். கடைசியில் பார்த்தா விசில். இது எப்படியெல்லாம் லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் அவர்களோட கோட் படத்தில் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்திருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகேக்கு ஒரு ஆந்தம் மாதிரி, சிம்பிளுக்கான ஆந்தம் மாதிரி அந்த பாட்டு செட் ஆயிடுச்சு மக்களே. அதுவும் இல்லாமல் விசிலுக்கு இன்னொரு பேர் தான் பிகிலுன்னு சொல்லுவாங்க. அது லோக்கல் லாங்குவேஜில் கூப்பிடும்போது பிகிலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிகிலில் வந்து விஜய் அவர்களோட பேர் பிகிலுன்னு இருந்தது. ஸோ அன்றே கணித்தார் அட்லிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சிங் பண்ணி அப்படியெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இனி வந்து டிவிகேன்னு வந்த சத்தம் போய் இனி மக்கள் எல்லாருமே வந்து விசில், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே எல்லா கடையில் இருக்கிற விசிலு விற்று போயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் விசிலை வாங்கி ஊத ஆரம்பிச்சிருப்பாங்க. இனி நாளையிலேருந்து என்ன டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் போகிறவங்க கண்டக்டர் விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, விசிலை வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, எனக்கும் தெரியல எப்படி பண்ண போகிறாங்கன்னு. ஆக்சுவலி இந்த சிம்பிள் எவ்வளோ முக்கியம்னா, ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு இந்த ரெட்டலையை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைக்கிள் சின்னத்தை தான் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது அந்த பீரியட் ஆஃப் டைமில் எம்ஜிஆர் சார் நின்ன பீரியட் ஆஃப் டைமில் டிஜிட்டல் மீடியா கிடையாது, உங்களுக்கே தெரியும். மொபைல் ஃபோன்லாம் அந்தளவுக்கு கிடையாது. அப்போது ஒரு சிம்பிளை மக்கள் மத்தியில் பதிய வைக்கணுன்னா வால் பெயிண்டிங்கு, போஸ்ட்ரு, ஃப்ளக்ஸு இதுதான். ஸோ இப்போது சைக்கிள் சிம்பிள்னால் அவங்க உரையிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி செவ்வறு உரையணும். அந்த சிம்பிளை உரையிறதுக்கு டைமும் ரொம்ப எடுக்கும். ஸோ அப்படி எடுக்கிறத பார்த்தா அவர் யோசிச்சிருக்காரு, அந்த சிம்பிளை சூஸ் பண்ணுறத விட இன்னும் எளிமையாக டக்குன்னு உரையவும் டக்குன்னு இருக்கணும், மக்கள் மனசுலேயும் நல்லா நிற்கணும், அதுக்காக ஒரு சிம்பிள் சூஸ் பண்ணணும்னு அவர் சூஸ் பண்ணதான் ரெட்டை இலை. அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்து இந்த விசில் சிம்பிளை கனெக்ட் பண்ணியிருக்காரு. இது விஜய் அவர்களுக்கு வந்து எப்படி 2 விதமாக கனெக்ட் ஆகுதுன்னா, மூவிலையும் ஒரு மூவி நல்லா ஹிட் அடிக்குது, சூப்பராக போகுதுன்னா மக்கள் விசில் அடித்து தான் கொண்டாடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு வந்து ஒருத்தரை பார்த்து உற்சாகமாகறாங்க. அரசியல் இப்போ விஜய் பார்த்தா எல்லாரும் விசில் அடிப்பாங்க. 100% எல்லா கூட்டத்திலும் விசில் அடிப்பாங்க. ஸோ அந்த விசிலுங்கிறது ஒருத்தரோட வளர்ச்சியை காட்டுறதுக்கான ஒரு பாதைங்கிற மாதிரியும் இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலி விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஜனநாயகன் ரிலீஸுக்கு லேட் ஆகுது, அதுக்கு என்கொயரி, கோர்ட்டு, கேஸ்னு ப்ரொடக்ஷன் டீம் அதை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இவர் அந்த சிபிஐ என்கொயரிக்கு 2 தடவை போயிட்டு வந்திருக்காரு கரூர் இன்சிடெண்ட்டுக்காக. ஸோ இத்தனை, அதாவது ஒரு மத்தளத்தை, ஒரு மிருதங்கத்தையா மத்தளத்தையா அதை 2 தடவை 2 சைடு தட்டினாங்கன்னா அப்போ தான் சத்தம் கேட்குங்கிற மாதிரி விஜய் சார் 2 பக்கம் இருந்து அடித்து மெருகேற்றுறாங்க. அதாவது ஒரு பாலிடிக்ஸில் மேலே வர்றதுக்கு இவரை போட்டு அடி நடிக்கிறாங்க. அடித்தாதான் சத்தம் வருங்கிற மாதிரி அடிக்க தான் ஒருத்தர் வந்து வளருவார். ஸோ நீங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் போட்டு அவர் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு தானாக பப்ளிசிட்டியும் வருது, அவர் தானாக மேலேயும் தான் வராரு. ஸோ இத்தனை கஷ்டத்தையும் இப்போ பார்த்து இவர் வந்து சப்போஸ் இவர் ஜெயிச்சு வந்தாருன்னா உண்மையிலேயே ஆட்சி நல்லா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம், என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா இத்தனை பேரோட ஆதரவு இருக்குது. அவரும் இவ்வளோ ஹை சேலரி, அதாவது கரியரின் உச்சம் 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு மக்கள், என்னை நம்பி வந்த மக்கள், எனக்கு நான் ஒரு கஷ்டத்தில் நின்னப்பவும் எனக்காக நின்ன மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு இறங்கி வர்றவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாருங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். நீங்களும் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு யாருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள்.
நானோ யார் சொல்கிறதையும் வச்சு முடிவு பண்ண வேண்டாம். அது உங்கள் உரிமை. யோசித்து ஓட்டு போடுங்க. அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். எப்படியோ விஜய் சாருக்கு நல்ல ஒரு சிம்பிள் கிடச்சிருக்குது. இனி எலெக்ஷன் எப்படி போகுது, எலெக்ஷன் காலம் எப்படியெல்லாம் சூடு பிடிக்குது, யார் யார் என்னென்ன மாதிரி பிரச்சாரங்களை கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளும் முதல் கட்ட அறிக்கையை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இனி 2வது கட்ட தேர்தல் அறிக்கையெல்லாம் இனிமேல் தான் எல்லாரும் வெளியிட போகிறாங்க. அதில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.